ஒரு இன்ஜின் பழுதுபட்டு போயிருந்தாலும் கூட இன்னொரு இன்ஜின் வேலை செய்யும் என்பது நான் முன்னாடியே பழைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த ஃபர்ஸ்ட் பைலட் கேப்டன் முதல் ஆஃபீஸர் கிட்ட கேட்கறது என்ன நிகழ்ந்து நீ கட் செய்தாயா என்று கேட்டிருக்காரு. இந்த லீவர் நீ ஆஃப் பண்ணியான்னு கேட்டிருக்காரு. பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆன உடனேயே அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது, இன்ஜின் வந்து நல்ல வேகம் கிடைச்சது, அதனால தான் டேக் ஆஃப் ஆயிருக்குது. அப்போ திட்டவட்டமாக அது வந்து யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த லீவர் தானே மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அது எப்படி மூவ் பண்ண முடியும்? அங்கே மனிதனாக காக்பிட்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போது அதிர்ச்சியாக கேப்டன் கேட்டிருக்கிறாரு அப்படின்னா கோ பைலட் வந்து நான் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஐ டிட் நாட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த தகவல் வந்து உங்களுக்கு திட்டவட்டமான அறிக்கையில் வந்துருச்சு, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு. இப்போது நான் செய்யவில்லை என்று அவர் சொல்லும் பொழுது வேறு யார் செய்திருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வந்து சாபட்டாஜ் என்று நான் முன்னவே சொல்லியிருந்தேன். இது ஒரு நாசகரணி வேலையாக இருக்க வேண்டும். somebody is involved. இதை தாண்டி மற்ற நபர்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து நான் மெக்கானிக்கல் ஃபெயிலியர் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்ஜின்லாம் நல்ல டெஸ்ட் தான். இப்போலாம் நிறைய இன்ஜின் வந்து டெவலப் ஆச்சு. அதோடைய ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் மூலமாக இன்ஜினுடைய ஒவ்வொரு செகண்ட் நடவடிக்கையும் நம்ம கீழே இருந்து கூட பார்க்க முடியும், மற்ற கம்ப்யூட்டர்லேருந்து பார்க்க முடியும் என்று நான் தகவல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது முதல் கட்ட அறிக்கை மட்டும்தான். அப்போ பைலட்டுடைய நம்ம தவறு அவர் தான் தவறு செய்தார் என்று சொல்ல முடியாது. கோ பைலட்டுடைய தவறுதலாக ஆஃப் பண்ணியிருக்கிறாரா இல்லை எதற்காக அவ்வாறு செய்ய முடியும்? அதுக்கப்புறம் திரும்ப அவர்கள் வந்து 30 வினாடிக்கு மேலே அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூல் சப்ளையை வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த சுவிட்சை டர்ன் பண்ணோன்னே நம்ம காரில் வந்து டக்குன்னு ஆன் பண்ணோன்னே வண்டி இப்போ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வண்டி போயிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் தூரம் போகும், அது ஆஃப் ஆகிறதுக்குள்ள மறுபடியும் டக்குன்னு ஆன் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வந்து ஆன் ஆகிடுது இல்லைங்களா? அது மாதிரி அவங்க ஆன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த வண்டிக்கு பிளேனுக்கு தேவையான த்ரஸ்ட், அந்த புல் மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த விசைத்தன்மை, அந்த சக்தி, உந்து சக்தி அதுக்கு கிடைக்கவில்லை. அதனால அந்த வெயிட்னால டப்புன்னு கீழே வந்து இடிச்சு விழுந்து நொறுங்கி ஆக்சிடென்ட் ஆனது எல்லாருக்கும் தெரியும். அப்போது இது வந்து திட்டவட்ட நாசகார வேலையாக இருக்கக்கூடும் என்பது நம்மளுடைய யூகம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுக்கலாம். பைலட்டுடைய தவறு என்று சொல்லக்கூடிய, நீங்கள் யாருமே காரில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ண மாட்டீங்க. இது வந்து எப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணுவோம்? அந்த இன்ஜின் பழுதுபட்டிருக்கு, ஏதோ சவுண்டு வருது, நாக்கிங் சவுண்ட் வருது அப்படிங்கிற போது இன்ஜினை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம காரை வந்து சைடில் ஓரம் கட்டிட்டு தான் பண்ணுவோம். இது வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. இது வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரியிலேயே எந்த காரோ விமானமோ ஓர் இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுனால ஆக்சிடென்ட் ஆனங்கிற ஒரு கருத்து யாருமே இது வரைக்கும் தெரிவித்ததில்லை. இந்த மாதிரி வாய்ப்பு ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது என்று தான் சொல்லுகிறார். அப்போது இது நாசகார வேலையா என்பது இந்த திட்டவட்டமாக அந்த விஷயம் எனக்கு இன்னும் வலுத்து கொண்டே இருக்கிறது. அப்போது அந்த இடத்துல புலனாய்வு செய்ய வேண்டும். மேலும் இன்னொன்று வந்து அவர்கள் வேறு ஏதாவது கண்ட்ரோல் சிஸ்டம் தான் நான் யோசிச்சது. அதாவது அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லீவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு ஏதாவது கம்ப்யூட்டரை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த மெக்கானிக்கல் வந்து அவங்க மட்டும்தான் செஞ்சிருக்க முடியும். அது வேறு எந்த விதமான ஒரு சிஸ்டத்தினாலையும் பண்ண முடியாது. அப்போது நான் யூகிச்சது வந்து அந்த ஃபியூல் கட் ஆஃப் வந்து சிஸ்டம் மூலமாக நடக்கும். இவங்க லீவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா